உலகம் ஃபுல்லாக நடத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆய்வு அதனோட முடிவுகள் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறனால தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். அப்படி என்ன அந்த முக்கியமான விஷயம்னா, உலகம் ஃபுல்லாகவே லிவர் பாதிப்பு, அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை வந்து அபாயகரமான அளவாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலக அளவில் வந்து டோட்டலாக 25% ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாலுமே ஆப்பிரிக்காவில் வந்து 18லேருந்து 30%, மத்திய கிழக்கு நாடுகளில் 31.3% இருக்கிறதாகவும், இந்தியாவில் நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டல் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 9லேருந்து 32% பேர் இந்தியர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னா 32% பேருன்றது ஒரு அலார்மிங். இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படின்றதுல உள்ள விசேஷமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லீரல் வந்து மிக மிக கடவுள் படைத்த உடல் உறுப்புகள்லேயே மிக மிக முக்கியமான, வினோதமான, ஆச்சரியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. அப்படி என்ன உறுப்புன்னு கேட்டிங்கன்னா, உடலுக்குள்ளே நடக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட விஷயங்களில் இந்த கல்லீரல் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த கல்லீரல் இல்லைன்னா உடலுக்குள்ள 500க்கும் மேற்பட்ட வேலைகள் வந்து நடக்காது. அதை பற்றி நம்ம சொல்லணும்னா மிகப்பெரிய வீடியோவாக அது போகும். அதனால மற்ற அனைத்து வேலைகளுக்கும் சென்டராக இருப்பது இந்த கல்லீரல். அதே மாதிரி நீங்கள் உடலுக்கு பண்ணக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் அது உள்வாங்கிக்கிட்டு அந்த நச்சுத்தன்மையை தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றுது உங்கள் உடம்புலேருந்து. உங்கள் உடம்புலேருந்து வெளியேற்றத்துக்காக தன்னைத்தானே தன் உடலின் ஒரு பகுதியை இறக்க வைத்து அதை வந்து உங்களை காப்பாற்றுது. ஆனால் ஒரு பெக்யூலியர் விஷயம் இயற்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தன்னைத்தானே திரும்ப ரெஜுவனேட் பண்ணிக்கும், தன்னைத்தானே உயிர்ப்பிச்சுக்கும். இது ஒரு அளவு வரைக்கும் தான். இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்ற பிரச்சனை தான் இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஆய்வினோட அடிப்படையாக இருந்தது. இதில் 2 வகை, ஏஎஃப்எல்டி, ஆல்கஹால் ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஏஎஃப்எல்டி. இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அதிகப்படியான குடிப்பழக்கத்தால் வர்றது. அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டாலே பாதி பிரச்சனை இதில் சால்வ் ஆகிடும். ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீசஸ். ஆனால் குடிப்பழக்கமே இல்லாதவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருதுங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது நமக்கு தெரியறதில்ல. எந்த டெஸ்ட்லேயும் அவ்வளோவா அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. பயோப்சி மாதிரி சில விஷயங்களில் வந்து அதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ஃபேட்டி லிவர் தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுனால அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதாகவே நமக்கு தெரியறதில்ல. ஒரு அளவுக்கு மேலே போகும்போது தான் அது பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். அந்த சமயத்தில் அதை ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவில் கல்லீரல் பாதிப்பு அறிகுறிகள் உடம்புல எப்படிலாம் காமிக்கும், உடம்புல சில அறிகுறிகள் வரும்போது அது உங்கள் லீவர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இல்லை பாதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன உணவை சாப்பிடணும், என்னென்ன செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுக்க பார்க்கறது இல்லாத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்லீரல் எந்தெந்த விஷயங்களால் பாதிக்கப்படுது அப்படின்றத பார்த்துருவோம். பொல்யூஷன், வாட்டர் அண்ட் ஏர், தண்ணிலையும் காற்றுலையும் உள்ள பொல்யூஷனால் நிறைய வந்து உடலுக்குள்ளே நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் போகுது. நம்ம சாப்பிட்ற உணவுகள், அந்த பேக்கேஜ்டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, பேக்கடு ஃபுட்ஸு, அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால நிறைய ஹெவி மெட்டல்ஸ் வந்து உடம்புக்குள்ளே போகுதுங்க. எந்த நச்சுத்தன்மை போனால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாம். இந்த ஹெவி மெட்டல்ஸ், லீடு, காப்பர் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் வந்து உடம்புக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா அந்த நச்சுத்தன்மையை அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாது. அதுக்காக லீவர் வந்து தன்னைத்தானே பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு தன் உடல் உறுப்பினுடைய மிகப்பெரிய பகுதியை வந்து அது வந்து இழந்து தான் அதை வந்து வெளியேற்றுது. ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், ஆல்கஹால், மது பழக்கம், அதே மாதிரி வந்து காய்கறிகளில் போடக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், அது வளரும் போதும் அடிக்கக்கூடிய பெஸ்டிசைடு, வளர்ந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கடைக்கு வந்து நம்ம கைகளுக்கு வர்ற வரைக்கும் அதில் அடிக்கப்படக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓவர் மெடிகேஷன், ஒரு சில வியாதிகள் அப்போ நம்ம அதிகப்படியான பவர்ஃபுல்லான மாத்திரைகளை கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அதனோட சைடு எஃபெக்டில் நமக்கு லீவர் டேமேஜ் வந்து நடக்கும். அப்புறம் ஆயில், குறிப்பாக இப்போ நம்ம வாங்குகிற அந்த ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே வந்து லீவரை டேமேஜ் பண்ணக்கூடியது தான். செக்குலாட்டின சுத்தமான வெர்ஜின் ஆயிலை பயன்படுத்த பாருங்கள். ஆலிவ் ஆயில் ஒரு நல்ல சஜஷன், அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஆயில், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதிகமான தூக்கமின்மை,
தூக்கம் வந்து லிவர் டெய்லி தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு அது கேட்குற ஒரே உணவு வந்து நல்ல தூக்கம் தான். நல்ல தூக்கம் இருந்தாலே தினம் அந்த கல்லீரல் வந்து தினம் தன்னை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும், எவ்வளோ பாதிப்பை நம்ம கொடுத்தாலுமே. ஸோ கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சால் நமக்கு நல்ல தூக்கம் வராது, நல்ல தூக்கம் இல்லைன்னா கல்லீரல் பாதிப்படையும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அடுத்து வந்து கோபம், ஆங்கரால் ஹை பிபி மட்டும் வர்றது இல்லைங்க, லிவர் டேமேஜ் ஆகுதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லிவருடைய ஹெல்த்தோட நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான லிவர் டேமேஜ் ஆகியிருக்கிறதுக்கான அறிகுறிகள் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழி, அது மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, யோகாவாக இருந்தாலும் சரி, என்ன வழிமுறையாக இருந்தாலும் சரி, எப்படியாவது கோபத்தை கண்ட்ரோல் படுத்துங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்குங்க, நன்றாக உறங்கி எழுந்திரிங்க. இதுதான் 50%. மிச்சம் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே மீதி 50% தான். நம்ம உடலில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறிகள் நம்ம உடம்பை எப்படி நமக்கு காமிக்கும்ன்றதை 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உடல் வந்து ஒரு மஞ்சள் நிறமாக மாறும். அது நம்ம கண்களில் நல்லா தெரியும். ஒருத்தரோட கண்களை பார்த்த உடனேயே நமக்கு அந்த கண்ணில் உள்ள மஞ்சள் கலர் இருந்ததுனாக்கா அவருக்கு ஜாண்டிஸ் இருக்கலாம் அப்படின்றது. அப்புறம் நம்ம யூரின் போகும்போது அது எல்லோ கலரில் போகும். இப்போ சில சமயங்களில் கேரட் ஜூஸ் மாதிரி சில ஜூஸுகளை நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும்போது கூட நம்ம உடம்புல வந்து அந்த மஞ்சள் கலர் தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் நார்மலான ஃபுட்டு சாப்பிடும் போதே நம்ம உடலில் வந்து அந்த மஞ்சள் வெளிப்படுது, பல விதத்தில் கண்கள்லையோ யூரின்லேயோ வெளிப்படுதுன்னா நம்மளுடைய ஈரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த சமயங்களில் கண்டிப்பாக ஆல்கஹாலை வாயில் வைக்கவே கூடாது. மது பழக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அது மிகப்பெரிய விஷமாக மாறி உங்கள் உயிரை கொல்லும். அதனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் மதுவை வந்து 100% அவாய்ட் பண்ணணும். பால்மர் எரித்திமா அப்படின்வாங்க, அதாவது கைகள் சிவந்து போவது, ரெட் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்ததுன்னா இது வந்து லிவர் வந்து சிர்கோசிஸ் அப்படின்ற ஒரு டேஞ்சரான கண்டிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் அந்த வந்து கைகள் அளவுக்கு அதிகமாக சிவந்து போதுனாலே உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவரை வந்து நீங்கள் அன்றைக்கி அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப அபாயகரமான ஸ்டேஜ். 3வது ஸ்பைடர் வைன்ஸ். இந்த ஸ்பைடர் வைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த படத்தில் காமிக்கிறோம் பாருங்கள், இது உடலெங்கும் வரும். குறிப்பாக காலின் அடிப்பகுதியில் வந்ததுனாக்கா அது வந்து டைலேட்டட் பிளட் வெசல்ஸ் வருது. எஸ்ட்ரோஜனின் அளவு கட்டுப்படுத்தப்படாத போது இந்த டைலேட்டட் பிளட் வெசல்ஸ் வரும். இதுக்கெல்லாம் காரணமான அந்த லிவர் பாதிப்பு இருந்தால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். சரி, அதுக்கு அடுத்து கண்ணுடைய இந்த ரப்பை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பகுதியில் வெள்ளை கலரில் கட்டி மாதிரி வெள்ளை ஒயிட் growth ஆன் eyelids அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்ததுன்னா உடலுடைய சூடு கட்டின சூட்டால் தான் வருது. ஆனால் சூட்டால் லிவர் பாதிக்கப்பட்டு அதனால் வெளிப்படுவது தான் அது. அதுக்கு நீங்கள் சூடு வைத்தியம் மாதிரி உள்ளது கண்ணுக்கான அந்த இதெல்லாம் டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் போடக்கூடாது. இது லிவர் பாதிப்பால் உண்டாகக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை வந்து பார்க்கணும். பர்பிள் ஃப்ளாட் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம படத்தில் காமிக்கிறோம். அந்த மாதிரி விஷயம் வந்தாலும் அது வந்து கல்லீரல் பாதிப்புன்னு அர்த்தம். அடுத்து பர்பிள் ரெட் ஸ்பாட்ஸ், அக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயம் தோலில் வந்து உருவாகுது. தோல்லையே பொதுவாகவே தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலே மேக்சிமம் வந்து அது லீவர் பிரச்சனையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு இச்சினஸ், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சொரிஞ்ச உடனே அந்த இடம் வந்து காயப்படுதல், எரிச்சல் ஆகுதல், வீங்கி போதல், இந்த மாதிரியான பிரச்சனை. அப்புறம் கால் வீக்கம் அடைஞ்சு காணப்படுது, உடல் அங்கங்கே வீக்கம் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் சிக்கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம படத்தில் காமிக்கிறோம். அது அடுத்தது வந்து டேண்ட்ரஃப், பொடுகு, பேன். பொடுகுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அதிகப்படியான பேன் பொடுகு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக லீவரை வந்து நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். பி விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கணும். அதாவது இந்த லீவர் வந்து 2 முக்கியமான வேலை செய்யுதுங்க. ஒன்று அது வேர் ஹவுஸ் மாதிரி, கொடோன் மாதிரி. 2வது அது போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. கொடோன் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா உயிர் சத்துக்களையும் அது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. மிக குறிப்பாக அயன், இரும்பு சத்து. லிவர் பாதிக்கப்பட்டிருந்தால் இரும்பு சத்தை அது சேமிக்கவே சேமிக்காது. அதனால் உங்களுக்கு ரத்த சோகை வரும்.
ரத்த சோகை அனீமிக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக லீவர் வந்து அடுத்த ஸ்டேஜில் பாதிக்கப்படும். ஸோ இரும்புச்சத்தை நீங்கள் என்னதான் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டாலுமே அதை எடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த லீவர் சரியாக இருந்தால்தான் அது உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் லீவரால் கொடுக்கப்படும். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த சத்துக்களை தேவைப்படும் நேரத்தில் டெலிவரி கொடுக்கறது, கொரியர் டெலிவரி மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. இது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன வேலை செய்யுதுன்னா அதில் உள்ள உயிர் சத்துக்களை தனியாகவும் நச்சுத்தன்மையை தனியாகவும் பிரித்து அந்த நச்சுத்தன்மை உள்ள விஷயத்தை உடைச்சி அதை கழிவுகளாக மாற்றி பல்வேறு விதத்தில் நமக்கு வேர்வை வருது, யூரின் வருது, மலம் வருது இல்லை, அப்படி பல்வேறு வகையில் உடம்புலேருந்து வெளியேற்றி அதை உள்ளேயே வச்சுக்க கூடாது, வெளியேற்றி தள்ளக்கூடியது. அதுக்காக தன்னையே காம்ப்ரமைஸ் பண்ணி உயிர் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கூட லீவர் பண்ணும். எப்படியாவது அது உடம்புலேருந்து வெளியேற்றிடும். பி விட்டமின்ஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் D3, இந்த மாதிரி அயன், இரும்பு சத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஸ்டோர் ஹவுஸில் போய் இருக்கிறதுக்கும் அது தேவைப்படுற நேரத்தில் உடம்புக்கு கொடுக்கறதுக்கும் லீவருடைய ஹெல்த் வந்து மிக மிக முக்கியமானது. ஆனால் இது நமக்கு தெரியாது. நமக்கு வேறு பிற பிரச்சனைகள் வருது, அதுக்கு காரணம் வேறு இந்த விட்டமின் குறைபாடு, அந்த சுரப்பியின் குறைபாடு, அப்படித்தான் நமக்கு வந்து தெரியுமே தவிர அதுக்கெல்லாம் மூல காரணம் லிவர் அப்படின்ற ஒன்று சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்ற விஷயம் வந்து உடம்பு அவ்வளோ சீக்கிரமாக வெளிக்காமிக்காது. இந்த மாதிரியான அறிகுறிகளால் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இளநரை, ப்ரீமெச்சூர்டு ஹேர், அந்த கிரே ஹேர் வருதுன்னு சொல்கிறாங்களே, சின்ன வயசுலேயே முடி நரைத்து போவது, இந்த விரலுடைய இந்த மூட்டுக்கள் இருக்கு இல்லையா, இந்த மூட்டு எல்லாமே கருத்து போதல். இந்த ஸ்கின் கலருக்கும் இந்த ஸ்கின் கலருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம படத்தில் காமிக்கிறோம் பாருங்கள், இந்த கை விரலில் உள்ள அந்த மூட்டுக்கள் அதிக அளவில் கருத்து போகுதுன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்புறம் ஃபட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எதுலேயுமே ஒரு ஈடுபாடற்ற ஒரு தன்மை, ஒரு சோர்வு நிலை, இது வந்து வருதுன்னா அது வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நோசியா, அது மாதிரி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி. அப்படைட் என்னன்னா உங்களுக்கு எதன் மேலும் ஒரு விருப்பம் இல்லாமல், சாப்பாடு சாப்பிடவே விருப்பம் இல்லாத ஒரு தனம், எதன் மேலும் ஒரு ஈர்ப்பு இருக்காது, பசியின்மை, பசி எடுக்காது. அப்புறம் எந்த வாசனையை கேட்டாலும் ஒரு கொமட்டல் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள், தோல் எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம். உடலுக்குள்ள குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும்போது அது வந்து லிவர் டேமேஜ் அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 வந்து கரும்பு ஜூஸுங்க. டாக்டர்கள் ஜாண்டிஸ் வந்தால் கூட நம்ம சாப்பிட்லான்னு சொல்லக்கூடிய ஒரே பானம் வந்து கரும்பு ஜூஸு. ஆயுர்வேதத்துலேயும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கரும்பு ஜூஸில் வந்து கேட்டிங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. பில்லிரூபின் அப்படின்ற ஒரு லெவலில் இது கட்டுப்படுத்துது. அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் தேவையில்லை. லிவர் டேமேஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட வேண்டிய முதல் ஜூஸ் வந்து கரும்பு ஜூஸ். அதுக்கு அடுத்தது வந்து டர்மரிக், மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம உடலுக்குள்ள சுற்றுச்சூழலால் உடலுக்குள்ள பல்வேறு விதங்கள் உள்ளே போகக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் அது உடம்புக்குள்ளே இருக்கவே கூடாது. அது எவ்வளவு சீக்கிரம் வெளியேற்றணுமோ அவ்வளோ சீக்கிரம் அது வெளியேற்றிடணும். அதுக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது வந்து இந்த டர்மரிக், இந்த மஞ்சள். அந்த மஞ்சள் வந்து இந்த கல்லீரலோடு சேரும்போது இவை இரண்டும் சேர்ந்து மிக வலிமையாக நம்ம உடல்லேருந்து அந்த ஹெவி மெட்டல்ஸை வெளியே தூக்கி போட்டுரும். அது இல்லாத அது பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது. அதனால நம்பர் 2 வந்து டர்மரிக். அதுக்கடுத்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலிஃப்ளவர், கோஸு, அந்த மாதிரி விஷயங்கள், ப்ரக்கோலி, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் இந்த கல்லீரலுக்கு வந்து மிக மிக நல்லது செய்யக்கூடியவை. லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய்கறிகள் வந்து பச்சை கீரை வகைகள், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், முளை கட்டிய தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்கள், இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து அந்த கல்லீரலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது. அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி, இது ரெண்டும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி நம்ம தனித்தனியாக 2 வீடியோ போட்டிருக்கோம். இதை உணவில் அதிகமாக வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது கூட அது கூட இஞ்சியையும் லெமனையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது வந்து லீவருக்கான மிகப்பெரிய மருந்து பொருளாக வந்து அது அமையும். உடலுக்கும் மிக மிக நல்லது. ஸோ கரும்பு ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் இஞ்சியையும் லெமன் ஜூஸையும் சேர்த்து குடிச்சிக்கோங்க. வெந்தயம், அதுக்கடுத்து பனை வெல்லம், அதுக்கடுத்து மஷ்ரூம், இது எல்லாமே நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்லாம். வைட்டமின் ஏ, இ, D3, பி விட்டமின்ஸ் உள்ள பொருட்கள் எதுவோ அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம். அயன் சத்து உள்ள பொருட்களை சாப்பிட்லாம். பழங்கள்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிரேப்ஸ் நிறைய சாப்பிட்லாம். பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் சாப்பிட்லாம். ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காயை வந்து நிறைய சாப்பிட்லாம். லெமன் சாப்பிட்லாம். கோகனட் சாப்பிட்லாம். இது எல்லாமே வந்து நீங்கள்
பழ வகைகளில் சாப்பிட்லாம். காய்கறிகளில் மிக மிக முக்கியமானது வந்து பீட்ரூட் அண்ட் கேரட். இந்த பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட இந்த டைமில் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது. இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ஜூஸை கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். இது எதுவுமே பார்த்து பார்த்து சாப்பிட முடியலன்னா கூட இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். குட்கி அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, திரையில் நம்ம காமிக்கிறோம். குட்கி, அந்த குட்கி பவுடரை வந்து நீங்கள் வாங்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கடுகு ரோகிணி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கான லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய பேச்சுலர் ரெசிபி சேனல்ஸுக்கு அமேசான்லேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேஜ் ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அங்கே போடலாம். அதோட லிங்க்கை வந்து நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதில் வந்து அந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா பல்வேறு விதமான எடையில் பல்வேறு விதமான விலையில் வந்து அவங்க வந்து நிறைய அதை தரமான கம்பெனிகள் யார் யார் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வகைப்படுத்தி நம்ம போட்டிருக்கோம். இந்த கடுகு ரோகிணியை தினம் ஒரு ஸ்பூன் வந்து தேனில் கலந்து வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே லீவருக்கு, கல்லீரலுக்கு வந்து அது மிகப்பெரிய மருந்து பொருளாக அமையும். கல்லீரலை ஹெல்த்தியாக வச்சுருந்தாலே 90% நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நமக்கு டயர்ட்னஸே தெரியாது, நமக்கு வேறு விதமான உடல் உபாதைகள் 90% வராதுங்க. ஆனால் அது தெரியாது அது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு. பாதிக்குதோ இல்லையோ நம்ம இந்த உணவுப் பொருட்களை நம்ம சொன்னதை ரெகுலராக நம்ம உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் குடும்பத்துக்கும் இந்த கல்லீரல் பாதிப்பு வராமல் பார்த்துங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.